ஸ்டார்ட் ஓவர் மான்வாவோடைய எபிசோட் 15ஓட ஸ்டார்டிங்கில் யாங் வந்து டேமிட் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் அசாஹி எனக்கு பின்னாடியே இரு அப்படின்ட்டு சொல்கிறான். அசாஹியும் தேங்க்யூ கொயசுகே அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அவங்க மனசில் யோசிக்கிறாங்க, கொயசுகேன்றவங்க கூட அமேசிங்காக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதற்கு முன்னாடி அவன் மேக் பண்ண எந்த விதமான மூவ்ஸையும் என்னால் பார்க்க முடியல. ஸோ இந்த அதர் ஹேண்டு பார்த்தோன்னா எல்லா பிளேயர்ஸையும் அவன் வந்து அடித்து போட்டுட்டான். எனக்கு தெரியும் அவன் ஸ்ட்ராங் ஆவான்னு சொல்லிட்டு, பட் இந்த அளவுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்ட்டு அசாஹி யோசிக்கிறாங்க. தென் வந்து யாங்கும் கோவத்தோட யூ பேஸ்டர்ன்னு சொல்லிட்டு, நீ எதுக்கு இதுக்குள்ளே நுழைஞ்ச அப்படின்னு கேட்குறான். தென் ஹீரோ வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கலாமா அப்படின்னு கேட்குறான். தென் யாங்கும் சொல்கிறான், ஆமாம், இந்த அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து குனியா பிகா தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே, ஆனால் ஹீரோ ஏன் அப்படி அப்படின்னு கேட்கும்போது யாங்கும் சொல்கிறான், அது வந்து ரொம்ப சிம்பிள் தான். யாருன்னா மிஸ் லீயை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து அந்த பர்சன்ஸ்க்கு கிடைக்கும் அப்படின்ட்டு யாங்கோ ரிப்ளை பண்ணுறான். ஒன்ஸ் இந்த ட்ரக்கோடைய டெவலப்மெண்ட்டை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு வந்து இனிமேல் வந்து அதிகப்படியான சக்தின்றது கிடைக்கும் அப்படின்ட்டு யாங் சொல்கிறான். தென் அசாயும் கேட்குறான், ஸோ அவங்க சக்தி ஆகணுன்றதுக்காக வந்து நீங்கள் மனிதமற்ற எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்குறான். எங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். நான் நினைக்கிறேன் அவங்க கினியாப்புக்காக கூட சர்வ் பண்ணுறது ஒரு பெருமைக்குரிய விஷயந்தான் அப்படின்ட்டு யாங்கும் சொல்கிறான். தென் ஹீரோ அசாஹி சொன்னதை நினச்சி பார்க்குறான். அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதும் அவங்களுடைய எக்ஸ்பென்ஸும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதையும் யோசித்து பார்த்துட்டு, அதுக்காக தான் நான் கிளினில் ஜாயின் பண்ண போகிறான்னு சொல்லி அசாஹி சொல்லியிருப்பான். இதை பார்த்துட்டு ஹீரோ வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறான். ஏங்கோ இந்த ட்ரக்கை அவங்க எல்லாமே நான் வந்து சோதிச்சு தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஆராவை வந்து அன்லீஷ் பண்ணுறான். இதை பார்த்தா ஏங்கோ ரொம்பவே வந்து ஷாக் ஆகுறான். தென் ஹீரோ சொல்கிறான், நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு குப்பை மாதிரி, ஏன்னா நீ மற்றவங்களோட ஃபீலிங்ஸ் எதுவுமே வந்து புரிஞ்சிக்க மாட்டேற அப்படின்னு சொல்கிறான். உடனே அசாஹியோ கொயசுகே அப்படின்னு சொல்கிறான். தென் யாங்கும் என்ன ஒரு இன்க்ரெடிபிளான ப்ரெஷரை இப்போ நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன், ஐயோ வந்து ரியலி ஒரு ஸ்டூடெண்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு பேனிக் ஆகிறான். அவன் மூஞ்சல் லைட்டாக வெத்து ஒத்துது. நான் வந்து உன் இடம் எதுன்ட்டு உனக்கு சொல்லித்தரணும் போலே அப்படின்னு சொல்லிட்டு யாங் என்ன பண்ணுறான்னா அவனும் ஃபைட் பண்ணுறதுக்கு தயாராகிறான். தென் யாங் என்ன சொல்கிறான்னா, நீ வேணால் கூட மிஸ் லீ கீழே வந்து சர்வ் பண்ணு அப்படின்ட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு ஆஃபர் மேக் பண்ணுறான். இதற்கு வந்து அந்த பொண்ணை வந்து நீங்கள் என்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்ட்டு யாங் வந்து டீல் பேசுகிறான். உடனே ஹீரோ, நான் உன்னை வாயை மூட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை மாதிரி யாரெல்லாம் நான் வந்து மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே யாங்கும் இதற்காக நீ தான் வருத்தப்பட போகிறேன்னு சொல்லிட்டு அவனுடைய ஆராவை வந்து அன்லீஷ் பண்ணுறான். உடனே அந்த இடம்னா வந்து பொழக்குது. ஹீரோ யோசிக்கிறான், ஓ பாடி ஸ்ட்ரென்த்னிங் மேஜிக்கா அப்படின்னு பார்க்குறான். அவனும் தட்ஸ் ரைட், இப்போ வந்து என்னுடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் கூட என்னுடைய தோக்கடிக்க முடியாத ஸ்கில்லை வந்து நான் கம்பைன் பண்ணிட்டேன், வா இப்போ வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துறான். தென் வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி ஹீரோவுக்கு இந்தா வாங்கிக்கொண்டு ஒரு பஞ்ச் கொடுக்க போகிறான். ஸோ ஹீரோ வந்து அதுலேருந்து டாட்ச் பண்ணுறான் ஆப்வியஸ்லி. ஸோ அப்போ அந்த பஞ்ச் விழுந்த தரன்றது அப்படி பொழக்குது. அசாஹியும் அதை பார்த்துட்டு இந்த அளவுக்கு ஒரு சக்தியான்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பதட்டமாக வராங்க. யாங்கோ, பரவாயில்ல, நீ வந்து என்னோடய அட்டாக்லேருந்து டாட்ச் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்கிறான். தென் அசாயும், ஓ இதுதான் உன்னுடைய பாடி ஸ்ட்ரென்த்னிங் மேஜிக்கா, பரவாயில்ல, இது வந்து பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. உடனே அதுதான் விஷயமா இருந்துச்சுன்னா நீ வந்து என்னோடய அடுத்த அடியிலேருந்து ஓட போறியா அப்படின்னு சொல்லிட்டு யாங் கேட்டுன்னு அடிக்க வரான். ஸோ ஹீரோ வந்து கான்சென்ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய இமேஜினேஷன், அதாவது அந்த வாய்டு எபிலிட்டி தான் வந்து பயன்படுத்துகிறான். ஸோ நீ என்ன முட்டாள்தனமாக பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு யாங்கும் பறந்து அடிக்க வரான். என்ன நீ வந்து விட்டு கொடுத்துட்டியான்னு கேட்டுட்டு சாவு அப்படின்ட்டு ஃபேஸில் ஒரு பஞ்ச் பண்ண வரான். ஸோ ஹீரோ வந்து வாய்டு மேஜிக் ஆக்டிவேட்னு சொல்லிட்டு அவனோட பவரை வந்து ஷோ பண்ணுறது மூலிமா ஸோ டக்குன்னு அவன் கையை யூஸ் பண்ணி அவனோட பஞ்சையே கேட்ச் பிடிக்கிறான். உடனே யாங்குக்கோ ஒன்றுமே புரியல. ஸோ இம்பாசிபிள், என்னோட சேம் பவரை இவனுமே பயன்படுத்துகிறானா, இல்லை இவன் வந்து என்னோடவே ஸ்ட்ராங்காக அதை பயன்படுத்துகிறான். ஹீரோ வந்து சிரிச்சுனே வந்து சொல்கிறான், அப்படின்னா என்னாலேயும் பாடி ஸ்ட்ரென்த்னிங் மேஜிக்கை பயன்படுத்த முடியுமா, தேங்க்ஸ் ஃபார் தட் அப்படின்ட்டு யாங் கிட்ட சொல்கிறான். தென் ஹீரோ சொல்கிறான், ஏன் தேங்க்ஸ் சொல்கிறேன்னு பார்த்தேன்னா உன்னால் தான் நான் வந்து இதை இமேஜின் பண்ண முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அப்படியே இவனுமே பாடி ஸ்ட்ரென்த்னிங் மேஜிக்கை பயன்படுத்தி இவன் ஃபுல் பாடியை வந்து பவரை கொண்டு வந்து யாங் ஒரே பஞ்ச் கொடுக்குறான். ஸோ அவ்வளோதான், யாங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து அசால்ட்டாக தோக்கடிச்சிட்டான். தென் யாங்கும் அடிவானதுக்கப்புறம் யோசிக்கிறான், இதற்கு வாய்ப்பே இல்லையே,
யார் தான் அவன் அப்படின்ட்டு அந்த குழப்பத்திலே படுத்துன்னு இருக்கான். தென் நம்ம ஹீரோவை தான் வந்து ஷோ பண்ணுறாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் தேங்க்யூ கோயசுகே அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் அசாஹி நீ வந்து ஆல்ரைட்டா அப்படின்னு கேட்குறான். தென் நம்ம அசாயும் சொல்கிறான் நான் வந்து உங்களுக்கு ஒரு வழியை உருவாக்கி தரேன், அது மூலிமா நீங்கள் எல்லாருமே வந்து வெளில போயிடுங்க அப்படின்னு சொல்கிறான். பட்டு அவங்க வந்து ஆனால் நீ வந்து எங்கே போகிற அப்படின்னு கேட்குறான். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம ஹீரோ வந்து அவனுடைய பஞ்ச் மூலிமா வந்து ஆல்ரெடி லாக் பண்ண பார்த்தீங்களா ஃபைட்டுக்கு முன்னாடி அந்த டோரை வந்து உடச்சி வழியை உருவாக்கி தரான். எனக்கு முடிக்க வேண்டிய கணக்கு ஒன்று இருக்குது, அதை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். தென் வந்து அங்கே ஃப்ரேம் கட் பண்ணி காட்டுறாங்க மிஸ் லீயை. இது வந்து ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய டெலிஃபோனில் வந்து கால் வருது. தென் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மிஸ்டர் யாங்கை வந்து தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ அதே போல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்து தப்பிச்சு போயிட்டாங்க. உடனே லீயும் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்குறான். ஒரு இன்க்ரெடிபிளான ஸ்ட்ராங் காய் வந்தான், ஸோ அவனால தான் இது எல்லாமே அப்படின்னு சொல்கிறான். உடனே மிஸ் லீக்கும் ஒன்றுமே புரியல, என்ன தான் நடக்குது இங்கே அப்படின்ட்டு பார்க்குறான். உடனே நம்ம ஹீரோ வந்து லீ கேபினோட வாசலில் நிற்கிறான். ஸோ லீயும் யார் நீ அப்படின்னு கேட்குறான். ஏன் இங்கே வந்த? அசாயம் ஒரு சிம்பிளான காரணம் தான் இருக்குது, நீ கொடுத்ததை உனக்கு திருப்பி கொடுக்க தான் வந்திருக்கேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி எதை எனக்கு நீ கொடுத்தியோ அப்படின்ட்டு ஹீரோ டெரராக பார்க்குறான். இதோட இந்த எபிசோட் 15 முடியுது நண்பா. தேங்க்யூ.